திருமகா சீரியல்ல திருவுக்காக கம்பெனில பெரிய ஆபத்து வச்சிருக்காங்க கவிதா. ஆபத்தை உருவாக்கி வச்சிருக்கிற கவிதாவுக்கும் கௌதமுக்கும் மகா எப்படி பெரிய ஆப்பு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரு ஆபீஸ் போலாம் மகான்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு முன்னாடியே அவங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி ஆகி போய் கார்ல உட்காந்துருக்காங்க. திரு எங்க மகாவை காணுமே, வரேன்னு சொன்னவளை காணா, ஒருவேளை வரல போல இருக்கு, இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்க. வந்து காருக்குள்ளே பார்த்தா மகா ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஏ மகா, நீ எப்போ வந்தேன்னு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் தானே சொன்னீங்க ஆஃபீஸ் போகலான்ட்டு, அதுதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ரெடியாகி வந்துட்டேங்கிறாங்க. அடிப்பாவி, சொன்ன டைமுக்கு வந்தால் போதுமே, இது எதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தேங்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் டென்ஷன் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் நானும் எச்சரிக்கையாக வந்து உட்காந்துட்டேன் பார்த்தீங்களாங்கிறாங்க. அப்பா, உன்னையோட பெரிய தொல்லை, இங்கேயே இப்படின்னா இன்னும் அங்கே போய் என்ன பண்ண போறியோ தெரியலையேன்ட்டு திரு மகாவை ஒரு பயத்தில் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி சரி வா, ஆமாம் இதுக்கு முன்னாடி ஆஃபீஸ் எல்லாம் போய் பழகிருக்கேங்கிறாங்க. போயிருக்கேங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போயிருக்கேங்கிறாங்க. இதை கேட்டதும் திரு டக்குன்னு காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்திட்டு இறங்கிடுறாங்க. என்னங்க என்னாச்சு, ஏன் இப்படி கோவப்பட்டீங்கன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீ போன ஆஃபீஸை நினச்சேன், நான் கொஞ்சம் பயந்துட்டேங்கிறாங்க. அப்படியா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் எந்த ஆஃபீஸாக இருந்தாலும் போய் பழகிக்குவேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும்போது அங்கே பூக்காரம்மா வராங்க. ஏம்மா, உன் புருஷனை பூ வாங்கி தர சொல்லு, இந்தா தலையில் பூ வச்சுக்கோமா, மங்களகரமாக இருக்குது, உனக்கு பூ வச்சா இன்னும் ரொம்ப அழகாக இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்போ தெரு பார்க்குறாங்க மகா. என்ன அப்படி பார்க்குற, பூ வேணுமா அப்படின்னு கேட்டதும், ஆமாங்க, நீங்கள் உங்கள் கையால் வாங்கி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குங்கிறாங்க. என் கையால எல்லாம் வாங்கி தரமாட்டேன், அந்த அம்மா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்கிறாங்க. என்னப்பா இப்படி பேசுகிற, பூ வாங்கி கொடுத்து உன் பொண்டாட்டிக்கு உன் கையால் வச்சு விடுப்பா, அதை தான் அவள் எதிர்பார்க்குறா, இது கூட நீ புரிஞ்சுக்கலையப்பான்னு பூக்காரம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தெரு மகாவை பார்த்து முறைக்கிறாங்க. அப்படியே எதிர்பார்த்தேங்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தலையசிக்கிறாங்க. என்னப்பா ஒரே மிரட்டுற, இந்த காலத்து பொண்ணுங்க என்னம்மா பேச்சு பேசுது, இந்த பொண்ணு உனக்கு இவ்வளோ தூரம் பணிஞ்சு பேசுது, இந்த பொண்ணை நீ புரிஞ்சுக்கவே இல்லையா, இந்த வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக பூவை கையில் கொடுக்குறாங்க. அப்போ திரு அந்த பூவை வாங்கி இந்த நீயே வச்சுக்கோ அப்படி மகா கையில் கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே போனதும் மகா சாமியை கும்பிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே போகிறாங்க. இதை கவனிக்காத திரு குடுக்குடுன்னு முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. அங்கே போய் பார்த்தா கௌதம் கவிதா ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. கௌதமுக்கு ஒரு சின்ன பயம் வருது. என்ன கவிதா, என்ன அவன் அடையாளம் பார்த்துட்டு போனோங்கிறாங்க. இல்லைங்க, அன்னைக்கு வரைஞ்ச டிராயிங்க அவன்லாம் இன்னும் மனசில் பதிய வச்சிருக்க மாட்டான், மறந்துருப்பான், நீங்கள் தைரியமாக போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நேருக்கு நேராக வந்ததும் கௌதமை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, ஆனால் எங்கேன்னு தான் ஞாபகம் இல்லை. ஆமாம், என்ன வேலையை வந்தீங்கன்னுங்கிறாங்க. ஒரு வேலையை கவிதா தான் ரெக்கமெண்ட் பண்ணா, நான் பார்த்துட்டேன் சார், கிளம்புறேன்ட்டு போகிறாங்க. அத்தை, இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க திரு. ஆமாம் திரு, நானும் அத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை திரும்பி பார்க்குறாங்க. அங்கே மகா அப்போ தான் ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வராங்க. வரதை பார்த்ததுமே கவிதை கொடுக்குன்னு போய், என்னக்கா மகா, இங்கே எதுக்கு வந்தேன்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வேலை போட்டு கொடுக்குறதா சொன்னாங்க, அதுதான் வந்தேங்கிறாங்க. ஓ, வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொன்னதுனால நீ இங்கே வந்தியா, வாடி வா, என்கிட்ட வசமாக சிக்கினேன், உனக்கு நான் தானே வேலை போட்டு தரப்போகிறேன், நான் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய், ஆஃபீஸில் இதுக்கு முன்ன பண்ண வேலை பார்த்துருக்கியாங்கிறாங்க. இல்லைக்கா, இதுதான் புதுசுங்கிறாங்க. அப்படியா, சரி சரி, இங்கே பார்த்தியா, ஆஃபீஸில் ஓரம் பாரம் முக்கு முடக்கு எல்லா இடத்துலையும் மாப் போட்டு நல்லா அழுத்தமாக தேய்ச்சிடு, சரியா, ஒரு துளி அழுக்கு இருக்கக்கூடாது. இதை தாண்டி செஞ்சுட்டு மறுபடியும் வந்து என்னை பாருன்னு சொல்லிடுறாங்க. கவிதா சொன்னதை கேட்டதும் மகா, சரி இது நம்ம ஆஃபீஸ் தானே, எந்த வேலை தான் செஞ்சால் என்ன, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி போய் எல்லா இடத்தையும் சுத்தமாக துடைக்கிறாங்க. அடுத்தது என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மகாவை கவனிக்கிறதே வேலையை வச்சுருக்காங்க கவிதா. என்ன மகா, வேலை முடிஞ்சுதா, அடுத்தது என்ன வேலை செய்கிறதுன்னு என்கிட்ட வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அக்கா, நான் வரலான்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்கிறாங்க. ஓஹோ, நீ நினச்சா தான் நான் வந்து நிற்கிறேன்னா, இன்னைக்கு முக்கியமான விஐபிங்க கிளைண்ட்டுங்க வரப்போகிறாங்க. அவங்க வந்ததும் ரெஸ்ட் ரூம் போவாங்க, வந்தாங்கன்னா அங்கே நீட்டாக இருக்கலைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, சங்கடப்படுவாங்க. அதனால நீ ரெஸ்ட் ரூம் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வை, தேவையான பொருளெல்லாம் நான் சொல்கிற ஆளுக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ, சுத்தமாக இருக்கணும், வயலில் முக்கியமாக சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை கேட்டதும் மகா, என்னடா இது, பாத்ரூம் கழுவ சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, அதனால் என்ன, நம்ம திரு சாரோட ஆஃபீஸ் தானே, நம்ம செஞ்சதுனால தப்பில்லை, எந்த வேலையும் நமக்கு தாழ்ந்ததில்லை, குறைஞ்சு போயிட மாட்டோம், செஞ்சிடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா போய் ஓடி 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 எல்லா வேலையும் இழுத்து போட்டு ரொம்ப சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா இன்னைக்கு மகா ஆஃபீஸ் போயிருப்பாள், ஆஃபீஸில் அவளுக்கு வேலை எப்படி இருந்துச்சுன்னு கூப்பிட்டு கேட்கலான்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கிறத மகா திரும்பி வந்து பார்த்தாங்கன்னா திவ்யா ஃபோன் பண்ணுறாங்க. ஐயோ, திவ்யாக்காவா, திவ்யாக்காட்ட பேசிகிட்டு இருந்தால் லேட் ஆகிடும், அதுவும் தவிர அக்கா வேற வர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடும், வேண்டாம், நம்ம இப்போ ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறாங்க மகா. ஆனால் திரும்ப திரும்ப திவ்யா அவள் வேலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமாக கூப்பிட்டு, அவள் என்ன ஃபோன் கூட எடுக்கிற அளவுக்கு அவளுக்கு டைம் பத்தலையா, அவ்வளோ வேலையா, ஆஃபீஸ் வேலையை மும்மரமாக பாப்பா போல இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு திவ்யா திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்க. அப்போ மகா போய் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னக்கா சொல்லுங்காங்கிறாங்க. ஆமாம், இன்னைக்கு வேலை எப்படி இருக்குது, எப்படி போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. பரவாயில்லக்கா, நல்லா தான் போயிட்டுருக்குதுன்னு சொல்லி மகா சமாளிக்கிறாங்க. அப்படியா, நீ செய்கிற வேலையை நான் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு மகா, நான் வரட்டுமாங்கிறாங்க. ஐயோ,
நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அக்கா பார்த்தாங்கன்னா வீட்டில் பெரிய ரணகலம் பண்ணிடுவாங்க. வேண்டாம் அக்கா, வேண்டாம்க்கா, நான் வேலை முடிச்சு உங்களை வந்து பார்க்குறேங்கிறாங்க மகா. திவ்யாவும் ஓ அப்படியா, சரி சரி அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் விட மாட்டேன்டி, நீ என்ன வேலை பார்க்குற, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்ச திவ்யா நேராக ஆஃபீஸ்க்கு வராங்க. இதை எதிர்பார்க்காத மகா மாங்குன்னு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அவங்க பாத்ரூமை மும்முரமாக கழுவிக்கிட்டு இருக்காங்க. திவ்யா ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் எந்த இடத்துல மகா வேலை பார்க்குறான்னு தெரியலையே அப்படியா தேடி பார்க்குறாங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு இன்னைக்கு காலையில் ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணால, அவள் எந்த பக்கம் வேலை பார்க்குறாங்கிறாங்க. ஓ அவங்களா, அவங்க ரெஸ்ட் ரூம் பக்கம் இருக்காங்க போங்கங்கிறாங்க. எது ரெஸ்ட் ரூம் பக்கமா அப்படின்னு கேட்டுட்டு திவ்யா நேராக ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. அங்கே டாய்லெட் சுத்தம் பண்ணுறத பற்றி போர்டு போட்டிருக்காங்க. இங்கே என்ன வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி திறந்து பார்க்குறாங்க. அங்கே மகா க்ளீன் ப்ரெஸ்ஸு பக்கெட்டோடு அந்த பக்கம் இந்த பக்கம் போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் திவ்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. என் மகா இங்கே வாங்க, நீ என்ன வேலை செய்கிற, என்ன வேலை செய்கிறன்னு என்கிட்ட சொன்னேன், ஏன் மகா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. இல்லைக்கா, கொடுத்த வேலை நம்மளுக்கு செஞ்சா ஒரு நாளும் குறைஞ்சிட மாட்டோக்கா, நம்ம செய்கிற வேலை நல்லது தானே, நம்ம ஆஃபீஸ் தானேக்கா, எந்த வேலையத்தான் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படிங்கிறாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் செய்வியா, நீ படித்த படிப்புக்கு இந்த வேலையெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ இப்போவே வா அப்படின்னு சொல்லி திருக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. திரு, நீ என்ன வேலை மகாவுக்கு கொடுத்துருக்கீங்கிறாங்க. ஐயோ, மகா வந்ததையே நான் மறந்துட்டேன், ஃபோன் பேசிட்டு உள்ளே வந்தேன்னா மகா என் பின்னாடி தான் வந்தா, அதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன் திவ்யா, வா வந்து உட்கார் வா அப்படின்னு நம்ம திரு கூப்பிடுறாரு. இருக்கட்டும், நீ மகாவை கூட்டிகிட்டு வந்தியல்ல, அவளுக்குன்னு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்கக்கூடாதா, ஏன் திரு இப்படி பண்ணிட்டு இருக்க, இவ டாய்லெட் கழுவிக்கிட்டு இருக்காங்கிறாங்க. இதை கேட்டதும் திரு மகாவை பார்க்குறாங்க. இதை பாரு, அவள் படிப்புக்கு தகுந்த நீ வேலை கொடுத்து தான் ஆகணும், உனக்கு அடுத்தபடியாக உன் பக்கத்தில் தான் இருக்கணும், நீ எந்த ஒரு ஃபைலில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் சரி அது மகா கையால் வாங்கி நீ போடு, அதுதான் உனக்கு ராசிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிறவங்க வெளியே வந்தாலும் வெளியே இருக்கிறவங்க உள்ளே வந்தாலும் அது மகாவுக்கு தெரியாமல் யாரும் உன்னை வந்து பார்க்கக்கூடாது, அந்த அளவுக்கு மகாவுக்கு ஒரு நல்ல போஸ்டிங்கை போடு, மகாவை கேட்டுட்டு தான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளேயே வரணும், உங்ககிட்ட பேசணும், அந்த மாதிரி ஒரு செக்ஷனில் மகாவுக்குன்னு ஒரு மரியாதை நீ கொடுத்து தான் ஆகணும் திரு அப்படின்னு சொல்லிடுறாங்க திவ்யா. திவ்யா சொன்னதுக்கப்புறம் திருநாள மறுக்க முடியல. சரி, அதே மாதிரி நடக்கட்டும்ங்கிறாங்க. அப்போ மகா திருவுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க. அவங்க என்னெல்லாம் வேலை சொல்கிறாங்களோ அதையெல்லாம் கொடுக்கணும்னு ஓடி செய்யவும், யாரை கூப்பிட சொல்கிறாங்களோ அவங்கள கூப்பிடுறாங்க. ஃபைல் எடுத்து கொடுக்கறதும் வைக்கிறதும் தான் மகாவுக்கு வேலையாக கொடுத்துருக்காங்க. அப்போ தான் கவிதா உள்ளே வராங்க. கவிதா வரும்போது மகா போய் தடுத்து நிறுத்துறாங்க. இன்னும் கொஞ்சம் நில்லுங்க, சாரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்க கிட்ட அனுமதி கேட்டுட்டு வந்து தான் உங்களை அனுப்புவேங்கிறாங்க. இதை கேட்டதும் கவிதா கோவப்படுறாங்க. என்னடி சொன்னேன், திருவை பார்க்கறதுக்கு உன்கிட்ட அனுமதி கேட்கணுமாங்கிறாங்க. ஆமாங்க, அதுதான் என்னோட வேலைங்கிறாங்க மகா. இதை கேட்டதும் அப்படியே சரியான டென்ஷன் ஆகுறாங்க. என்னடி சொன்னேங்கிறாங்க. ஆமாங்க, இதுதான் என்னோட வேலை, நான் அனுமதினா மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியுங்கிறாங்க மகா. திரு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கவிதா சத்தம் போட்டு பேசுகிறாங்க. அத்தை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இது ஆஃபீஸ், இந்த மாதிரி எல்லாம் சத்தம் போடக்கூடாது, இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு திரு வந்து கவிதாவை திட்டுறாங்க. ஏண்டி, முதல் வந்த நாளே அதுவுமே உன் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டியா, திரு என்னை எதிர்த்து ஒரு நாள் கூட பேச மாட்டான், ஆனால் இன்னைக்கு பாரு, அவனை பார்க்க போறக்கு உன்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியதாக இருக்குது, சத்தம் போட்டு பேசுறதுனால அவன் வந்து என்ன இப்படி பேசாதீங்கன்னு ரூல்ஸ் சொல்லி கொடுக்குறானா, விடமாட்டேன், இன்னைக்கே உனக்கு ஓட ஓட விரட்ட போகிறேன் பாருன்னு நினச்சிட்டு போகிறாங்க கவிதா. இந்த பக்கம் மகா திருவுக்காக பக்க பலமாக பாதுகாப்பாக காவலாக நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் மீட்டிங் நடக்குது. மீட்டிங்க்காக முக்கியமான பெரும் புள்ளிகள்லாம் வர்றாங்க. அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற ஹாலில் அந்த பக்கமாக பார்த்தா சந்தேகத்துக்குரிய ஆளுகள் நிற்கிறாங்க. அதில் கௌதமும் நிற்கிறாங்க. இதை பார்த்ததும் மகா அதிர்ச்சி அடைகிறாங்க. இவனை நான் அன்னைக்கு ஃபோட்டோவில் பார்த்தோம்ல, அவர் தான் இவர், இது இப்போவே போய் நம்ம தெருக்கிட்ட சொல்லிடணும், இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம்னு நினச்சிட்டு மகா மீட்டிங் நடக்கிற ஹால்குள்ளே குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க. அங்கே மீட்டிங் முக்கியமாக நடந்துட்டு இருக்குது. அங்கே கவிதா பார்த்துட்டு, என்னது மகா இப்படி ஓடி வர, இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் உள்ளே வைக்காதேன்னு சொன்னால் திரு கேட்கவே மாட்டேங்கிறானே, இப்போ மீட்டிங் நடந்துட்டு இருக்கிற இந்த ஹாலில் இவ்வளோ பெரும் பிள்ளைங்க உட்காந்துருக்கிற இடத்துக்கு மகா உரிமையோடு வந்து திருக்கிட்ட என்னமோ காதில் குசு குசுன்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லி கவிதா சரியான கோவத்தில் இருக்காங்க. திருவுக்கும் மகா உள்ளே வந்தது கொஞ்சம் பிடிக்கல. இருந்தாலும் மகா சொன்ன விஷயத்தை கேட்டதும் அப்படியே திரு டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. சார், என்னாச்சு, மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது எழுந்திரிச்சிட்டிங்களேங்கிறாங்க. ஒரு முக்கியமான வேலை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா பின்னாடியே திரு போகிறாங்க. திரு மகா ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறத பார்த்தா கவிதா சரியான கோவத்தில் இருக்காங்க. திருக்கிட்ட போய், அங்கே பார்த்தீங்களா, உங்களை அடித்து போட்டவன் அவன் தான், அந்த படத்தில் நம்ம பார்த்தோம்ல, இன்ஸ்பெக்டர் வரைஞ்சு கொண்டு வந்தால் அந்த படத்தில் இருந்த கௌதம் தான் அது அப்படின்னு சொல்லி மகா அடையாளம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் திருவுக்கு உண்மை புரியுது. ஓஹோ, இப்போ திரும்பவும் இந்த கம்பெனிக்குள்ளே வந்திருக்கானா, இவன் இந்த கம்பெனியில் சம்மந்தமில்லாத ஆள், காலையில் கேட்டபோது ஏதோ கவிதா ரெக்கமெண்ட் பண்ணி உள்ளே வந்தேன்னு சொன்னான், இப்போ இதுக்காக இப்படி தலைமறைஞ்சு நின்றுட்டு இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல நிற்கிறான் அப்படின்னு சொல்லி திருவுக்கு சந்தேகம் வருது. உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. போலீஸும் வந்து நிற்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத கௌதம் அங்கேருந்து தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறாங்க. அப்போ தான் கவிதாவை வந்து திரு கேட்குறாங்க, என்னத்தை காலையில் ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்தீங்களா, அவர் யார் என்ன ஏதுன்னு அப்படி தான் நோண்டி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கவிதா வசமாக சிக்கிறாங்க. மகா பார்த்துட்டே இருக்காங்க. சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் திருவை போட்டு தள்ள ஆள் அனுப்புனீங்கல்ல, அந்த ஆளில் ஒருத்தர் தான் இவரா அப்படின்னு சொல்லி மகா
ஜாடமாடியாவும் கேட்டு பார்க்குறாங்க. கவிதா, ஐயோ! எல்லா விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சே! இவகிட்ட இருந்து தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குதே! திருக்கிட்ட கூட தப்பிச்சிடலாம் போல இருக்கு. இவ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா போச்சேன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க கவிதா. இதுக்கப்புறம் திருவும் விடுறதா இல்ல. சொல்லுங்க அத்த, காலையில வந்த ஆள் எந்த ஊரு? என்ன பேரு? அவன் என்ன வேலை பார்க்குறான்? எதுக்காக வந்தான்? இப்படி பல கேள்விகள் கேட்குறாங்க. கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அப்படியே திக்கு திணறி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க கவிதா. திரு மகாவ பார்க்குறாங்க. மகா, நீ இருக்கிற இடத்துல எனக்கு எந்த ஆபத்தும் வராது. உண்மைதான் போல இருக்கு. இப்போ கூட அவனுங்க 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு என்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் குறி வச்சிருக்காங்க. இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நீ என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுனால நான் தப்பிச்சேன். அவனுங்க அந்த நேரம் பார்த்து கத்தியை வீசியிருக்காங்க. அந்த கத்தி மட்டும் என் நெஞ்சில் பாஞ்சிருந்தா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். இப்போவும் என்னை காப்பாற்றிருக்க மகான்னு திரு வாய்விட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்காக பூஜை வச்சிருக்கேன் சார். இந்த பூஜையை முடிச்சதும் நான் போயிடுவேன். நீங்களும் திவ்யாக்காவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் நான் உங்கள் நிழலா இருக்க போறேங்கிறாங்க மகா. இதை கேட்ட திருவும், சரி மகா, எனக்கு வந்த ஆபத்துக்களை நீ தடுத்து நிறுத்துனது எனக்கே நல்லா புரியுது. திரும்பவும் இந்த மாதிரி எந்த ஆபத்தும் வராமல் இருக்க உன்னோட ராசியும் நல்ல எண்ணமே எனக்கு துணையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி மகா, எனக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நீ எங்க கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திரு. திருவையும் மகாவையும் ஒரே ஆஃபீஸில் ஒரே இடத்துல வேலை பார்க்க வச்சிருக்கிற திவ்யா, திருவுக்கும் மகாவுக்கும் உள்ள உறவு என்னங்கிறத தெரிஞ்சா திவ்யாவோட மனநிலை எப்படி இருக்கும்? அவங்க இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்களா? இல்லை என் வாழ்க்கைக்கே நீ பங்கு போட வந்தியான்னு சொல்லி மகாவை சம்மந்தமே இல்லாமல் கோவப்பட்டு விரட்டிடுவாங்களா? திரும்ப மகாவோட வாழ்க்கையில சூறாவளி வீசிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே மகா இருந்துட்டு இருக்காங்க. மகாவோட வாழ்க்கையில திரும்பவும் பெரிய சூறாவளி அடிக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.